வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பூந்தமல்லியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தமிழக அரசின் போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் கண்காட்சியை மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சென்னை பூந்தமல்லி அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளி 100 ஆண்டு பழமையான பள்ளி. தமிழக போக்குவரத்து கழகத்தின் சார்பில் அரசு பஸ்களின் பரிணாம வளர்ச்சிக்கான கண்காட்சி நடைபெற்று வருகிறது. கண்காட்சி ஆங்கிலேயர் காலத்திலிருந்து தற்போது வரையிலும் அரசு பஸ்கள் எவ்வாறு உருமாற்றம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை காட்சிப்படுத்தியிருந்தனர். மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்காட்சியில் பஸ்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியை தெரிந்து கொண்டனர். இந்த கண்காட்சியில் காற்று மாசுபாடை அதிகம் ஏற்படுத்தும் பஸ்கள் முதல் தற்போது அதிநவீன வசதிகளுடன் உள்ள பஸ்கள் வரை தெரிந்து கொண்டதாக மாணவர்கள் தெரிவித்தனர். நடமாடும் வாகனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கும் இந்த கண்காட்சி பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதியில் காட்சிப்படுத்த இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சிறப்பாறை மலை கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி ரவி. இவர் 6 ஏக்கரில் கரும்பு பயிர் சாகுபடி செய்திருந்தார்.
ஓராண்டு பயிரான கரும்பு 6 மாதங்கள் வளர்ந்திருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. மழை மற்றும் சூறாவளி காற்று கரும்பு தோட்டத்தை சூறையாடியது. ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் என 6 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயி ரவி வேதனை தெரிவித்தார். தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். நான் கடந்த ஆண்டுகளாக வெள்ளாமை செய்யாமட்டே இருந்திருந்தேன். இந்த வருஷம் கரும்பு போட்டிருந்தேன். கரும்பு போட்டதுனால 2 நாள் மழை பெஞ்சதுனால ஏகப்பட்ட பாதிப்பாகி போச்சு. இது நான் வட்டிக்கிட்டே வாங்கி விவசாயம் பண்ணிட்டு வந்துக்கிருக்கேன். இதனால ஏகப்பட்ட பாதிப்பானதுனால அடுத்து என்ன செய்ய போற முடியும் எனக்காக ஒன்றும் புரியல. ஒன்று மருந்து வாங்கி குடிக்கிறதா இல்லை இப்படியே வச்சு நிலைய நாட்டுறதா என்ன செய்ய முடியும், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. அடுத்து இந்த கரும்பு அறவல்லாமதே இது நிமித்தி ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து வேலை பார்க்கணும்னாலும் 600 ரூபா சம்பளம் கேட்குறாங்க. இது எத்தனை நாளை வச்சு நான் வேலை பார்க்கறது? இதே மாதிரியே நிறைய நஷ்டமாகி ஏற்பட்ட லாஸ் ஆகிட்டே நான் இருக்கேன். இதை எனக்கு இதை நஷ்டீடை அரசாங்கம் நல்லபடியாக எனக்கு சரி பண்ணி கொடுக்க வேண்டும். இது 6 லட்ச ரூபா இப்போ எனக்கு காலி. 6 லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா மாணிக்கு சொட்டு நீர் போட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். பூரா வட்டிக்கு வாங்கி போட்டிருக்கேன். அது நான் 3 ரூபா வட்டி 4 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டேன் போட்டிருக்கேன். என்கிட்ட இப்போதைக்கு எந்த வருமானம் கோரிக்கை வைக்கிறீங்க அரசுக்கு? எனக்கு இதை நஷ்டீடு வழங்கணும். பாதிப்பு எனக்கு நிவாரணம் வாங்கி கொடுக்கணும். சேலம், ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்தது. மேலும் கல்வராயன் மலைத்தொடரில் மழை வெளுத்து வாங்கியது. அதன் எதிரொலியாக முட்டல் கிராமத்தில் உள்ள ஆனைவாரி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவியில் குளிக்க டூரிஸ்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று மழை குறைந்து ஆனைவாரி அருவியில் நீர்வரத்து சீரானது. அதைத் தொடர்ந்து இன்று டூரிஸ்டுகளுக்கு அருவியில் குளிக்க மற்றும் போட்டிங் செல்ல வனத்துறையினர் அனுமதி வழங்கினர்.